வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கும் என்ற பாடலை கரங்கள் தட்டி பாடலாம். அதைத் தொடர்ந்து நம்ம மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவர் என்ற பாடலை கரம் தட்டி பாடுவோம்.
ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே எப்ராயிமே உம்மை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உம்மை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் எப்ராயிமே உம்மை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உம்மை எப்படி ஒப்புக் கொடுப்பேன் மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே தாயை போல உணவு கொடுப்பவரே தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே தாயை போல உணவு கொடுப்பவரே தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே அதைத் தொடர்ந்து ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் என்ற பாடலை நாம் பாடலாம். கையை தட்டி நீங்க பாடுவீங்கன்னா பாட்டு தாள் தேவையில்லை இங்க இருக்குது நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம் நல்ல கையை தட்டி ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆராதனை 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 செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் உங்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை பலத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை பலத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை அலங்கார
அடைக்கல பட்டணமே ஆராதனை ஆராதனை முருகமே ஆராதனை ஆராதனை அடைக்கல பட்டணமே ஆராதனை ஆராதனை ஆவிய தோழரே ஆராதனை அனுகூல துணையே ஆராதனை ஆவிய தோழரே ஆராதனை அனுகூல துணையே ஆராதனை 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 செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் தேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை தேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை உருக்கத்தின் சிகரமே ஆராதனை ஆசீர்வாத மழையே ஆராதனை உருக்கத்தின் சிகரமே ஆராதனை ஆசீர்வாத மழையே ஆராதனை 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 செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம். அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா ஆமென். அல்லேலூயா. நம்ம பலி செலுத்துவதற்கு முன்னாடி நம்முடைய பலிபீடங்கள் செப்படின படணுமா. ஸ்தோத்திரம். எலியா 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பலி செலுத்தினார் இல்லையா. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல நீங்க பைபிள் எடுங்களேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. 30. அப்பொழுது எலியா அவன் தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். முதலாவது அவன் செஞ்ச காரியம் பலிபீடத்துல நாம பலி செலுத்தணும். நம்முடைய பலிபீடம் எப்படி இருக்குது பாருங்க. பலி செலுத்துவதற்கு ரெடியா இருக்குதா? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலக கவலைகளிலே சிற்றின்பங்களிலே மயங்கி ஸ்தோத்திரம் தேவனை விட்டு தூரமா போய் நாம் பலி செலுத்துகிறது நமக்கே ஆசீர்வாத குறைச்சலாகும்படி இருக்குதா? அல்லது எலியா போல அவன் ஒரே ஒரு வார்த்தை கர்த்தாவே என்னை கேட்டருளும்னு சொன்னபோது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஆமே. ஏன்? அவன் பலிபீடத்தை முதலாவது உங்க பலிபீடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பலி செலுத்த போறது வாயிலிருந்து இல்ல, உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன்ல இருந்து. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த உள்ளான மனுஷனுடைய பலிபீடம் சரியா இல்லைன்னா நீங்க செலுத்துகிற பலியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆமே. உங்க பலியை கர்த்தர் அங்கீகரிக்கலைன்னா இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய கரத்துல இருந்து டைரக்ட் ஆசீர்வாதத்தை பெற சமயம் தான் வர்ஷிப் டைம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல இருக்கிறவர்களே எல்லாரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரம் ஒரு பாடலை பாட போகிறோம். எலியாவின் தேவன் என்று சொல்லி இதை நீங்க பலிபீடம் செப்பனிடுகிற ஒரு டைமாக நீங்க இதை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எலியாவின் அக்கினி இறங்கி வந்து உங்க பலிபீடத்தில் இருக்கிற பலியை அங்கீகரிக்க போகுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எல்லாரும் ஸ்தோத்திரம் இந்த பாடலை அருமையான பிள்ளைகளோடு சேர்ந்து பாடும்போது ஜெப சிந்தையோடு உங்க உள்ளான மனுஷனுடைய நிலைமை என்ன அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி நீங்க ஆண்டோடு கூட நீங்க ஒப்புரவாயிட்டீங்கன்னா உங்க பலிபீடத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்தோத்திரம் வர்ஷிப் டைம் ஒரு அக்கினி அபிஷேக வர்ஷிப் டைமா மாறும். ஆமே.
உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்முடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னையிலிருந்து அவங்க ஆண்டவருக்காய் எழும்பணும். எலியாவை போல கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. அதனால உற்சாகமாய் பாடி ஆண்டுடைய சமூகத்துல நீங்க ஆராதிங்க. ஆராதிக்கிற அதே நேரத்துல உங்க பலிபீடங்களை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது கரைபட்டு இருக்கிறதா, உலகத்துல இருந்து வந்திருக்கிற ஏதாவது மாசுமறு இருக்குமானால் உங்க பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதனால தான் எலியா முதலாவது தன்னுடைய பலிபீடத்தை ஆமென் அல்லேலூயா. இந்த பாடலை பாட போற 2 பாட்டு பாடுவோம். அதுக்குள்ள நீங்க உங்க பலிபீடத்தை சரி பண்ணிக்கணும். கையை தட்டி சந்தோஷமா பாடுறதோடு கூட உங்க பலிபீடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறக்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறக்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் சொல்லுங்களேன். எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறக்கிடும் நேரமே, ஆமென். எலியாவின் தேவனே, அவர் இறக்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளின் படைகளை எரித்திடுவேன், நீந்திருக்க பாதாளின் படைகளை எரித்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், எல்லாம் சேர்ந்து ஆவியே ஆமென். Glory. Yes, yes. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் எங்கள் அக்கினி சொல்லுங்க. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எத்தனை பேர் விரும்புறீங்க? எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார், வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் தேவனை, மீனை கொண்டு மீட்பார். பயப்படாத பாடுங்க. ஆவியே, 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 தீவாலபா ஷகலலலபா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆமென். அசைவாடும் ஆமென். எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, கேரி தாத்து நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, கேரி தாத்து நீர் வற்றி போனாலும் வற்றாத நீரூற்று நமக்கு உண்டு, ஓ பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும் என்னை, சொல்லுங்க சொல்லுங்க. அழைத்தவர் கரம், அழைத்தவர் கரம் நடத்தும் என்னை, அழைத்தவர்
நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. ஆமென், ஆமென். அவரை கண்ண மூடி நடக்க நேர்ந்தாலோ ஆமென், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. ஓ, நீங்க எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எல்லாம் சொல்லுங்க, ஆமென். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் இன்றைக்கு உங்கள் அருகே புறப்பட்டு வரட்டும். ஆமென். ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. ஆமென். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேலையில்லதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ. ஆமென், ஆமென். ஸ்ரீ பாபா வேலையில்லதை பெருக செய்கின்றீ. ஓ, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. எல்லாம் சேர்ந்து என்னக்கோ எந்தக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆமென், ஆமென். எல்லாம் கண்ண மூடி ஆமென். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு. எல்லாம் கண்ண மூடி, எல்லாரும் கண்ண மூடி. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் ஒரு அசைவு, ஒரு அசைவு இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில உண்டாகட்டும். பலிபீடம், செப்பனிடப்பட்ட பலிபீடத்திலே கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ரீகா நவா ஷஷா தாரா லாவா. எல்லாரும் எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க. ஹalleluya. ஆவியே, ஆவியே, அசைவாடு அனலாக்கு. ஹalleluya, ஹalleluya. எல்லா வாலிப பிள்ளைகளை நல்ல கையை தட்டி ஆமென், 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 ஆமென். எலியாவின் தேவன் இறங்கி வருகிற நேரம், சபையை பெற்றுக்கொள். ஸ்ரீபாலவ சகலரலவ. ஹalleluya. ஆவியே, ஆவியே. சொல்லுங்களேன் வலது கரத்தை உயர்த்தி. ஆவியே, ஆவியே,
அசைவாடும் அனலாக்கும் ஜுவாலையே இன்று அசைவாடும் அனலாக்கும் அப்படியே நம்ம ஆராதிக்க போறோம். ஸ்தோத்திரம். சபையின் செயலரோடு இணைந்து நம்ம ஆராதிக்க போறோம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியின் சிந்தை வேற சிந்தை எல்லாம் ஒருமுகப்படுத்துங்க. அப்பா, இந்த 8 மாதம் முழுவதும் எங்களை ஆண்டவரை கண்மணி போல நீர் பாதுகாத்து நீர் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. இம்மட்டும் காத்து உதவின எபினேசர், இனி வருகிற காலங்களிலும் நீர் அப்படியாய் நீர் நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா கேடுள்ளதும் தீர்க்குள்ளதுமாய் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல எங்கள் தீர்க்குள்ள இதயங்களை எடுத்து ஆண்டவரே, எங்கள் கேடுள்ள இதயங்களை எடுத்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா சோத்திருக்கிற ராஜா. இசைக்கியல்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல 11 ஆண்டவரே 19 சொல்லப்பட்டது, கல்லான இதயத்தை எடுத்து ஆண்டவரே ஒரு சதையான இதயத்தை எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் அருளை செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் ஜனமாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவாதி தேவன் எங்கள் ஆராதனையில் நீர் பிரியப்பட போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. ஆண்டவரே, இசையால் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே சோத்திருக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, கேருபீன்களும் சேராபீன்களுக்கும் ஆண்டவரே அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டு 2 சட்டைகளினாலே தங்கள் முகங்களை மூடி 2 சட்டைகளினாலே தங்கள் கால்களை மூடி 2 சட்டைகளினாலே பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று ஓயாமல் எதிர் திசையிலிருந்தும் மறு ஆண்டவரே ஓயாமல் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறபடினால் ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்மை பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே 9 பிள்ளையாய் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதியிலே நீர் பிரியப்பட போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் 139வது சங்கீதத்திலே, ஆண்டவரே உமக்கு மறைவாக நான் எங்கே செல்வேன் ஆண்டவரே, உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் ஆண்டவரே. அப்பா, நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் ஆண்டவரே அங்கே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கரையாந்தரங்களிலே தங்கினாலும் ஆண்டவரே உமது கரம் என்னை தேற்றுகிறது ஆண்டவரே, உமது கரம் என்னை ஆண்டவரே வழிநடத்துகிறது ஆண்டவரே, உமது கரம் என்னை பலப்படுத்துகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உம்மை நம்புவேன் ஆண்டவரே. நீர் ஏனால எனக்கு அனுகூலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எனக்கு சகாயம் செய்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. படுமா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரடைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரடைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் சொல்லுங்க
ஆண்டவரை சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்புவேன் ராஜா. எண்ணற்றத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். எண்ணற்றத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என்னை அழிக்க நாள்தோறும் நினைக்க எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைக்க எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். சத்துக்கள் முன்பு பந்தியை வைத்து, சத்துக்கள் முன்பு பந்தியை வைத்து, என்னை நாளே அபிஷேகம் செய்தீர். என்னை நாளே அபிஷேகம் செய்து என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரையும் துருத்தி வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனை துருத்தியில் வைத்தவரே. ஆமென், அல்லேலூயா. என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறையொன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறையொன்றும் இல்லை. மனிதர் நிரந்தரமில்லை, நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும், நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவரே சோதரிகிறார் ராஜா, நான் பயப்படும் நாட்களில் ஆண்டவரே உம்மை நம்புவார் ராஜா. நீர் எனக்கு அனுகூலமாக ஆண்டவரே இருக்கிறபடி நாள் ஆண்டவரே உம்மை நம்புவார் ராஜா. அல்லேலூயா. என்னை நடத்தி வந்தது உமது கிருபை ஆண்டவரே, என்னை நடத்தி வந்தது உமது கிருபை ஆண்டவரே.
அப்பா, ஒரு சேதமும் இல்லாமல் என்னை நடத்தி வந்தது உமது கிருபை ஆண்டவரே. ஒரு தகப்பன் சுமப்பது போல எங்களை சுமந்து வந்தீர். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி ஆற்றி அரவணைத்து வந்தீர் ஆண்டவரே. ஒன்றுக்கும் ஆண்டவரே குறைவில்லாமல் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் மாண்டு மரித்து போயிருக்கலாம் ராஜா. அவர்களை காட்டிலும் ஆண்டவரே இந்த நாளில் எங்களை உயிரோடு வைத்து ஆண்டவரே உம்மை துதிக்க வைத்திருப்பது உமது கிருபை ஆண்டவரே. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை துதிக்க வைத்திருக்கிறீர், உம்மை பார்க்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான். என் நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, நீரே நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, நீரே நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க
தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதனையில் பிரியப்பட்டார் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்படியே முழங்கால் படிட்டு ஹalleluya. எல்லாரும் முழங்கால் படிட்டு நேர்முழங்கால் படி 2 கரங்களை வானத்தின் நேர உயர்த்தி ஹalleluya. 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 ஆமென். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். சொல்லுங்க 2 கரங்களை உயர்த்தி. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்தது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. உங்க வாலிபர்கள் தரிசனங்களையும் உங்கள் முதியோர்கள் சொப்பனங்களையும் காண்பார்களாம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த வாலிபர்கள் இன்று முதல் உமக்கு மகிமையான காரியங்களை செய்யும்படியாக இந்த ஆலயத்தின் தூண்களாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாக எங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல கையை தட்டி பெற்றோர்களாகி நீங்க பிளஸ் பண்ணுங்களேன். ஆண்டவரே ஒரு அபிஷேகம், ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் என்னுடைய பிள்ளைகளை மூடட்டும். தேங்க்யூ அப்பா.